பூஜை சாமான் ஈஸியாக விளக்குறதுக்கு நான் கொஞ்சம் புளியை தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சபீனா பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நீங்கள் பாத்திரங்களுக்கு என்ன லிக்யூடு சேர்க்குறீங்களோ அந்த லிக்யூடு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சி அதில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பூஜை சாமானை வந்து எடுத்த உடனே ஒரு துணி மாதிரி வச்சு நல்லா அந்த பிசுப்பெல்லாம் கொஞ்சமாக தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணோலே அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் அந்த தட்டெலாம் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. தேக்கையிலே இந்த டம்ளர்லாம் நம்மளுக்கு சூப்பராக பளிச்சுன்னு வந்துருச்சு. இந்த பேஸ்ட்டை எல்லா பூஜை சாமான்லேயும் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு லேசாக தேய்ச்சிங்கனாலே நம்மளுக்கு சூப்பராக பளிச்சுன்னு போயிடும். நான் பாருங்கள் லேசாக தேய்ச்சிட்டு கழுவி காமிக்கிறேன், உங்களுக்கு சூப்பராக நம்மளுக்கு நல்லா போயிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி விளக்கிட்டு ஒரு 2 டைம் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தட்டெல்லாம் பார்க்கலே தெரியும் எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.